குளோபல் மீடியாவோட குயின்னு சொல்லப்படுற ஓப்ரா வின்ஃப்ரேயோட சைல்ட்ஹுட் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. 1954 மிசிசிப்பியில ஒரு புவர் பிளாக் ஃபேமிலியில பிறந்த இவங்களோட லைஃப் கஷ்டத்துல தான் போயிட்டு இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. இது போதாதுன்னு அவங்களோட ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் அவங்க 9 வயசு இருக்கும் போதே அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. 13 வயசுல அபியூஸ் தாங்க முடியாம வீட்டுல இருந்து ஓடி போய் 14வது வயசுல ஒரு குழந்தையும் பெற்றிருக்காங்க. பட் அந்த குழந்தையும் ஃபியூ வீக்ஸ்லயே இறந்து போயிருக்கு. யாரா இருந்தாலும் உடைஞ்சு போயிருவாங்க. பட் ஓப்ரா படிச்சாதான் தப்பிக்க முடியும்னு தீவிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தன்னோட 19வது வயசுல நியூஸ் ஆங்கர் ஆகியிருக்காங்க. அந்த டைம் யூஎஸ்ல ஒரு பிளாக் உமன் டிவி ஆங்கர் ஆகுறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் இல்லை. 1986 த ஓப்ரா வின்ஃப்ரே ஷோன்னு நார்மல் டாக் ஷோல ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், இமோஷன்ஸ், போல்ட் டாபிக்ஸ் பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் கூட கனெக்ட் ஆகி அதை யூஸ் பண்ணி சோஷியல் மூவ்மெண்ட்டுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. லைக் உமன் எம்பவர்மெண்ட், ரேசிசம், சைல்டு அபியூஸ் விக்டிம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தாங்கிட்ட கல்வி இருந்தா அவனால வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியுங்கிறதுக்கு ஓப்ரா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.